ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருவது கோடி அற்புதருடைய அற்புத செயல்கள். 1 2 அல்ல, கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நாடி தேடி வருகிறவர்களுக்காக தொடர்ந்து அவர் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி எல்லாவற்றையுமே கொடுத்து விடுகிறார். இதைத்தான் கண்கூடாக நான் ஒரு துணை அதிபராக திருத்தலத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது கண்கூடாகவே பார்க்கிறேன். எனவே அமலாசிரம் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருகிறார்கள். 4 திருப்பலி இருக்கிற ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஒவ்வொரு மக்களுமே அந்த இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பல்வேறு கிராமங்கள், ரொம்ப வெகு தொலைவில் உள்ள மக்கள் வருகிறார்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்திலிருந்து, தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலிருந்து, திருச்சி மறை மாவட்டம் என்ற 3 மறை மாவட்டங்களிலிருந்து மக்கள் அலைகடலாகவே வருகிறார்கள். அப்படி மக்கள் நம்பிக்கையோடு வந்து அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். நான் பார்க்கிறேன் 3 வாரம், 5 வாரம், 9 வாரம், 13 வாரம், 21 வாரம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கணக்கு வைத்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு இதை நான் பெருமறை வருவேன், இந்த கோடி அற்பர் எனக்காக செய்வார் என்ற இந்த பக்தி முயற்சிகளை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாமே நடப்பதை நானும் பார்க்கிறேன். என்னிடத்தில் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுகிறார்கள். நானும் கூட அந்த இடத்திலே அமர்ந்து வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னிடத்துல வந்து ஜெபித்து விட்டு அந்தோணியாரிடம் சென்று மெழுகு வைத்து ஜெபித்து விட்டு செல்கிறவர்கள் அநேக அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள். இது நான் கூட ஒரு சாட்சி இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பிராமின் சகோதரர், இந்து பிராமின் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், மற்ற இந்துக்களை விட பிராமின்ஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிராமின் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. ரொம்ப நாள் கோயிலுக்கே வந்தது கிடையாது. இந்த வழியாக தான் அந்த பிராமின்ஸ்லாம் அந்த போவாங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ளே தான் அவங்க வீடு தான் இருக்குது. ஆனாலும் அந்த கோயிலுக்குள்ளே அவர் வந்ததே கிடையாது. அவருக்கு திடீர்னு மனநிலை வந்து பாதிப்பு, ரத்தம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மெடிசன் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவருக்கு சரியாகின மாதிரியே தெரியல. அவர் வரும்போதே நான் பார்த்தேன். முறை வரும்பொழுது அந்த படி ஏற முடியல. படி இப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டு கடகடன்னு பின்னாடி ரொம்ப தூரம் ஓடிட்டார். என்ன இது, ஏதோ குடிச்சிட்டு இருப்பாரா அப்படின்னு நினச்சா இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அந்த மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவரால் ஒரு அடி கால் கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு வைக்கும் பொழுது இங்கே வைக்கிறாருனாக்கா கால் இங்கிட்டு போகுது, இங்கே வைக்கிறாருன்னா இப்படி போகுது. அப்படி மாறி மாறி ஒரு மாதிரி இல்லை. எல்லாமே அந்த மக்களும் பார்த்து பயந்தாங்க, யாரா ஒரு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சாங்க.